வணக்கம். நான் உங்கள் சுகுமார். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன 2 விஞ்ஞானிகள் மீண்டும் திரும்ப பூமிக்கு வர முடியாத ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது, ஏன் அவங்களால திரும்ப வர முடியல, இவங்க வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம முழுக்கவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன, இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்த்தோம்னா, இப்போ போனாங்கல்ல அந்த 2 விஞ்ஞானிகள் எதற்காக போனாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்தோம். அவங்க யார் என்னன்னு பார்த்தலாம். திரும்ப வரும்போது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைனலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 1998 அப்படின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ISS, அதாவது இந்த ஒரு செயற்கைக்கோள். ஸோ ISS ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்மளுக்கு தேவையான இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான நெட்வொர்க் தொழில்நுட்பத்துக்காக நம்ம சின்ன சின்ன சேட்டலைட்டுகளை நம்ம வானத்தில் விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சைஸில் இல்லாமல் மிகப்பெரிய பிக் சைஸில் மேக் பண்ண ஒரு சேட்டலைட் அப்படின்னா இந்த ISS அப்படின்ற இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சொல்லலாம். கம்ப்ளீட்டாக இது சோலாரில் தான் ஆக்டிவ் ஆகிடுருக்கு. 1998 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கட்டுறதை ஒரு நாடு மட்டுமே கிடையாது, கிட்டத்தட்ட 5 நாடுகள் சேர்ந்து இந்த மிகப்பெரிய சேட்டலைட்டை கட்டுறாங்க. அமெரிக்கா, யூரோப்பு, ஜப்பான், கனடா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 கண்ட்ரிஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டை மேக் பண்ணுறாங்க. எப்படா மேலே வானத்துக்கு போய் எப்படா கட்டினாங்க அப்படின்னா, இவங்க எந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, இங்கிருந்து ராக்கெட் மூலயமாக ஒவ்வொரு காம்பனண்ட்டாக மேக் பண்ணுறது, பெரிய பெரிய பார்ட்டை மேக் பண்ணி அதை அங்கே போயிட்டு மர்ஜ் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் 1998 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த ISS ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்படுது. இதில் அதிகப்படியான பணம் போட்டது யாரா அப்படின்னா ரஷ்யா தான். கிட்டத்தட்ட 160 பில்லியன் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பணம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாகிறதுக்கே மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் போனாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் போனாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ISS ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்ற இந்த சைஸில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய கால்பந்து மைதானம் அளவுக்கு இது இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதோடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 445 டன் எடை கொண்டது அப்படின்றாங்க. 1948 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் 445 டன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸில் ஒரு சேட்டலைட்டை உருவாக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அதிநவீன டெக்னாலஜி அப்போ கிடையாது. ஆனால் அப்படியே இருந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 445 டன் கொண்ட இந்த மாதிரி சேட்டலைட் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அசம்பிளும் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, 50 மாருதி காரை நம்ம வச்சு எடை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் கிடைக்குதோ, ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் இது எங்கே இருக்குது, நம்முடைய இந்த ISS அப்படின்ற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய பூமிக்கு மேலே கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அதாவது நான் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கேன். இங்கே தருமபுரியிலேருந்து நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 320 சம்திங் கிலோமீட்டர் வரும். அதை விட இன்னும் கொஞ்சம் ஆந்திரா தூரம், தருமபுரியிலேருந்து ஆந்திரா தூரம் எவ்வளோ தூரம் இருக்குமோ, ஸோ அந்தளவுக்கு தரையிலிருந்து வானத்தில் இந்த சேட்டலைட் இருக்குது. தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த சேட்டலைட் இருக்குது. இந்த சேட்டலைட்டை எதுக்குப்பா உருவாக்குனாங்க, சும்மா வேலை பழப்பலாமல் உருவாக்குனாங்களா அப்படின்னா இல்லை. இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. வருங்காலகட்டத்தில் வானத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளாக் ஹோல் சம்பந்தமான ரிசர்ச்சுக்காகவும் இந்த ISS பயன்படுத்துகிறாங்க. இது தவிர ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டு, பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஜுவாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செய்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 3000 ரிசர்ச்சை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பூமியில் ஒரு பூஞ்சையோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ இருக்குன்றப்ப அதை நம்ம வானத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் அது எந்த மாதிரி வளருது, அதோடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது, அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த DNAக்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, போன் வளர்ச்சியில் எந்த மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நூல் விடாமல் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ISS அப்படின்ற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குனாங்க. ஆல்ரெடி சொன்னது தான், இதில் அதிகமான பணம் போட்டது யார் அப்படின்னா ரஷ்யா தான். ஆனால் ரஷ்யாவே வெளியில் வர மாதிரிலாம் ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியாச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, இதோடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோதான் முடிய போகுது. வருகின்ற 2024 நம்ம இருக்கிறோம்ல, ஸோ இந்த இயரோட முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் இருந்தாலுமே வருகின்ற 2031
கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க, அழிக்க போகிறாங்க. இதோடைய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் மேலே இருந்தது அப்படின்னா டேமேஜ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஐஎஸ்எஸ்ஸை வந்து அழிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது நம்முடைய எலான் மஸ்க் கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய உயரத்தை வந்து மெல்ல மெல்ல வந்து குறைச்சிட்டு வர போகிறாங்க. 400 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா 350 300 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிட்டு வந்துட்டு 2031 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் இல்லை வந்து அரபிக்கடல் ஏதாவது ஒரு கடலில் வந்து இந்த பாட்டை வந்து தள்ள போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போவதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து யார் வந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்னா இப்போ போயிருக்கிறது யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அப்படின்ற இந்த 2 சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி அங்கே மேலே 7 பேர் வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா தனித்தனி மாடலில் வந்து இந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. தனித்தனி ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போய் சேர்ந்தாங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து போனாங்க. அவங்க ஜூலை 6, 7 இந்த தேதிகளில் தான் வந்து போனாங்க. இவங்க போகும்போது பிளான் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜூன்லேயே வந்து போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுலாம் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வந்து பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜூலையில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அனுப்புகிறாங்க. இவங்களை அனுப்பும்போதே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மாடூலில் வந்து ஈலியம் லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. அதனாலே வந்து டிலே பண்ணியிருக்காங்க. ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து காம்பனன்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி தான் இங்கேருந்து வந்து அனுப்புனதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து போன பிறகு அவங்க 10 நாளில் ரிட்டர்ன் வரணும். ஆனால் 10 நாளில் ரிட்டர்ன் வரல. 10 நாளும் கடந்த இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 20 நாள் பக்கம் ஆக போது. இவ்வளோ நாளுமே 30 நாளே வந்து ஆகுது. இவ்வளோ நாளாயும் ஏன்டா அவங்களால வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வர முடியல அப்படின்னா அவங்க போனாங்கல்ல அந்த மாடல். ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ட்ரஸ்டர்ஸ் அப்படின்னா ட்ரஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த நியூட்டனுடைய விதிகளை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ராக்கெட்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா ராக்கெட் வந்து மேலே போகுதுன்னா கீழே வந்து பூமியில் அடித்து வந்து கிளம்பும். அது உள்ளேருந்து அந்த எரிபொருளாக எரிஞ்சு அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து பின்னாடி தள்ளும். அதனால் வந்து அந்த ராக்கெட் வந்து முன்னோக்கி போகும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இந்த ராக்கெட் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ ராக்கெட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரஸ்டர். ஸோ அதன் மூலமாக தான் இந்த ராக்கெட்டே வந்து வானத்தை நோக்கி போகுது. இப்படி இருக்கும்போது அவன் அங்கேருந்து இங்கே வரதுக்கும் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கும் நம்மளுக்கு முக்கியமானதே என்ன அப்படின்னா ட்ரஸ்டர்ஸ் தான். இந்த ட்ரஸ்டர்ஸ் வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து மூவ் பண்ணவே முடியும் அந்த மாடூலை. இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அவங்க போன அந்த மாடூலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள், அந்த ட்ரஸ்டர்ஸ் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 ட்ரஸ்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 வரைக்குமே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க. அதனால் அவங்களால அங்கேருந்து திரும்ப இங்கே பூமிக்கு வர முடியாத நிலைமை வந்து தற்போது வந்து நடந்துருக்கு. அப்போ அவங்க அங்கே என்னடா பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வந்து தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே இருந்தெல்லாம் எடுத்து போகிறதால அவங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறோம்ல, யூரின் இருக்குல்ல, ஸோ அந்த யூரினை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அந்த யூரின் வாட்டரே வந்து திருப்பணும் வந்து தண்ணி மாதிரி வந்து குடிப்பாங்க. இது வந்து ரீசைக்கிளிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குடிக்கிறதா இருக்கட்டும். சாப்பாடுக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஃபுட்ஸ் ஈஸியாக வந்து செரிமானம் ஆகக்கூடிய ஃபுட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மெடிசின்ஸ் இருக்குது. தூங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக வந்து துணி மேக் பண்ணி ஒரு அறை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க போய்ட்டு வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஜிம்மாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் அவங்களால அங்கே வந்து சர்வே பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க அங்கே வந்து இருக்க முடியாது. அவங்க வந்து மீண்டும் திரும்ப பூமிக்கு வந்து தான் ஆகணும். என்ன ஒரு சந்தோஷப்படுற விஷயம், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க திரும்பவே வரமாட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸும் சரி வில்மோர் அவர்களும் வந்து கண்டிப்பாக வந்து அங்கேயே வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து ஆளாளுக்கு வந்து பேசுகிறாங்க. அங்கே 7 பேர் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் வந்து யோசிக்கணும். மேலே 7 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர் போயிருக்காங்க, மொத்தமாக 9 பேர் இருக்காங்க. அவங்ககிட்டயே வந்து ட்ரஸ்டர்ஸ் இருக்குது. இன்னும் வந்து இங்கே வந்து எக்கச்சக்க விஞ்ஞானிகள் வந்து பூமியிலிருந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து பெரிய நேரம் எடுக்க போகிறது கிடையாது. பணம் செலவு பண்ணும். அந்த 2 உயிர் நம்மளுக்கு வந்து முக்கியம். அதுவும் இந்த சுனிதா வில்லியம்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய முறை வந்து வானத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இருக்கும்போது மிகப்பெரிய விஞ்ஞானிகளை வந்து காப்பாற்றுறதா இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து நினைப்பாங்களே தவிர அவங்கள வந்து கொல்லணும், அவங்கள வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாடலை வந்து அனுப்புனாங்களோ அந்த மாதிரி இன்னொரு மாடலை இவங்க வந்து சென்ட் பண்ணி அங்கே போயிட்டு மெர்ஜ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அவர்களை வந்து கூட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகாது. என்ன கொஞ்சம் பொருட்செலவு ஆகலாம், கொஞ்சம் வந்து பணச்செலவு ஆகலாமே தவிர அவங்கள கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னை கேட்டிங்க அப்படின்னா 95% வந்து இருக்குது. ஏதாவது ஒரு 5% வேணால் வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லுவேன்
தவிர மற்றபடி 95% வந்து வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அங்கே 7 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக டெஸ்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வெளியில் வரலாம், ஈஸியாக வந்து வர முடியும். ஆனால் இதை வச்சு இங்கே வந்து நியூஸ் ஊடகங்களில் வந்து இறந்து போயிடுவாங்க, கண்டிப்பாக வந்து டெத் ஆயிடுவாங்க அப்படின்ற அந்த கணக்குகள் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வந்து போடாதீங்க. அது நடக்கிறது ஏதோ விதி என்னவோ அது படி நடக்கட்டும். ஆனால் நடக்காததுக்கு முன்னாடி நடந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது நல்லதில்லை. அது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு உங்கள் வார்த்தை பழிச்சிருச்சுன்னு 4 பேர் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. இந்த விஷயத்தை வந்து மீடியாஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ அப்படி தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் ஐக்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.